ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். ஸ்கூல் காலேஜ் கேன்டீன்லலாம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொலகொலப்பாக ஒரு சட்னி கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கே நல்ல காரசாரமாக தோசைக்கு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நாம் காலேஜ் கேன்டீனில் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தாளிச்சுக்கங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். அதே மாதிரி இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூட குறைய சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கி நிறம் மாறணுன்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்கி கரையணுன்னு அவசியம் இல்லை. லேசாக வதங்கி சாஃப்டானாலே போதும். கொஞ்ச நேரத்துலேயே தக்காளி லேசாக வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு டெக்ஸ்சருக்கும் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நாம் கடலை மாவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கரைச்ச கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நாம் கடலை மாவை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் சரியாக வேகாமல் உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. ஏற்கனவே வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்திருக்கிறதுனால நாம் கடலை மாவை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சாலே போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிட்ற மாதிரி கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிட்டோம். இதை சுட சுட தோசையோட கொடுத்து பாருங்கள். 2 தோசைக்கு 4 தோசையாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.